ஒரு வீட்டில் நீங்க என்ன அதிகமா யூஸ் பண்றீங்களோ அந்த பிரசன்ஸ் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. அதிகமா நெகட்டிவிட்டியா பேசுனீங்கன்னா உங்களை சுத்தி என்ன இருக்குமா? நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். பாசிட்டிவா பேசினா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது உண்மை என்று வைத்துக் கொள்வோம். நாம பாசிட்டிவாவே பேசணும்னு வச்சுக்கொள்ளுமே. அப்போ நீங்க வீட்டில் பார்க்குற சீரியல்கள் அத்தனையுமே நெகட்டிவ் வைப்ரேஷன். உங்க பார்வைக்கு சொல்றேன், உங்களுடைய பேச்சுக்கு சொல்றேன். நெகட்டிவ், அதுல வரது எல்லாமே நெகட்டிவ். வரக்கூடிய நியூஸ் நெகட்டிவ். இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து தான் பேசுகிறார்கள். உங்க நியூஸை எடுத்து பாருங்க, நல்ல விஷயம் எத்தனை வருதுன்னு பாருங்க. ஆனால் எத்தனை விஷயம் கெட்ட விஷயம் வருதுன்னு பாருங்க. ஒரு சீரியலுக்குள்ள எத்தனை கெட்ட விஷயம் வருதுன்னு பாருங்க. சண்டை இல்லாத சீரியல் இருக்கான்னு பாருங்க. எதுக்கு சொல்றேன்? இதை உங்க வீட்டில் நீங்க போட 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 உங்க வீட்டுக்குள்ள அந்த பிரசன்ஸ் வரும். ஒரு தேவ மனுஷனுடைய பாட்டு, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை போடுறீங்க, சிஸ்டர் சாரா நவரோஜி பாட்டை போடுறீங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். இல்ல ஒருத்தருடைய செய்தியை போடுறீங்க, ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். நீங்க சொல்றீங்க, அந்த பாட்டை போடும்போது அது என் கூட பேசுச்சு, என்னோட இருதயத்தை மாத்துச்சு, கர்த்தர் அந்த பாட்டு வழியா கூட பேசினாருன்னு சொல்றீங்க. உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அந்த சீரியல்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமா போக போக உங்க பையன் அதிகமா வீடியோ கேம்ஸ் விளையாட 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 அப்ப உங்க வீட்டுக்குள்ள என்ன வரும்? எது வரும்? அதிக விதமான நெகட்டிவிட்டி.